Good morning students. Standard 6th subject English Unit 2. Today we will discuss about grammar, types of sentence, question and answer. Page number 121. So அதில் இருக்கக்கூடிய filling the blanks answer discuss பண்ண போகிறோம். Tick the right option to fill the blanks. So இதில் ஆன்சரை நமக்கு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். லாஸ்ட் எண்டிங் எதில் இருக்குது? எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி, வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். செகண்ட் ஒன், டேஸ் பிளே ஃபுட்பால். லாஸ்ட் ஒன் கொஸ்டின் மார்க்கில் முடிச்சிருக்காங்க. அப்போது யூ கேன் யூ, ஹாவ் யூ, யூ குட். அப்போ கொஸ்டின் மார்க்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின் வேர்டாக ஃபார்ம் பண்ணணும். அப்போது கேன் யூ ப்ளே ஃபுட்பால்? ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், டேஸ் டிட் யூ கோ எஸ்டர்டே. எஸ்டர்டே எங்கே போனீங்க? விச், வேர், வாட், ஹூ. அப்போது பிளேஸை மென்ஷன் பண்ணுது. அப்போ என்னது வரும்? வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. எங்கே நீ நேற்று போன? அப்போ ஆன்சர் பி, வேர். ஃபோர்த் ஒன், டேஸ் இஸ் கோ ஃபார் அ வாக். லாஸ்ட் ஒன் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆன்சர் பண்ணோம்னாக்கா ஷால், மே, லெட், கேன். ஷால், மே, கேன் இதெல்லாம் என்னதுன்னா கொஷின் மார்க்குக்கு வரக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ லாஸ்ட் நமக்கு எதில் முடிஞ்சிருக்கு? ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. அப்போது லெட். Let us go for a walk. Fifth one, does like to play hide and seek. ஸோ இங்கே லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதில் முடிஞ்சிருக்கு? ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்னது? ஹி, ஷி, ஐ, முத்து. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? ஹி யூஸ் பண்ணால் இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னாக்கா எஸ் வந்திருக்கணும். லைக்ஸ் அப்படின்னு வந்திருக்கணும். ஹி, ஷி, இட் 3 வந்துருந்துச்சுனாவே பக்கத்தில் எஸ் வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டு. ஷி அப்படிங்கும்போது எஸ் வந்திருக்கணும். முத்து ஒரு நேமப்போ, அதாவது ஹி, ஷி, இட் அதோட நேமை மென்ஷன் பண்ணாலுமே இங்கே வேர்போட எஸ் சேர்ந்து வந்திருக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். இப்போ நீங்கள் ஹீ, ஷி, முத்து இதை யூஸ் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல எஸ் வந்திருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஹீயோ ஷியோ யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே எஸ் வரல. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் ஷீக். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்திருந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற வேர்போட என்ன வந்திருக்கணும்? எஸ் சேர்ந்து வந்திருக்கணும். ஸோ இப்போ எதுனா ஃபஸ்ட் பர்சன் இங்கே எஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம எடுத்துனா ஐ. இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் வேர்போட ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தது அப்படின்னா வேர்போட எஸ் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன் சி, வாட். செகண்ட் ஒன் பி, கேன் யூ. தேர்ட் ஒன் பி, வேர். ஃபோர்த் ஒன் சி, லெட். ஃபிஃப்த் ஒன் சி, ஐ. நெக்ஸ்ட் கொஸ்டின், லுக் அட் த பஞ்சுவேஷன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சுவேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆர் தே பஞ்சுவேட்டட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பஞ்சுவேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க? டிஸ்கஸ் இன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். லாஸ்ட் லெட்டர் எதில் முடிஞ்சிருக்கு? ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங் எப்போயுமே சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங் வந்து கேஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஸோ சப்ஜெக்டில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன சென்டென்ஸ்? ஸ்டேட்மெண்ட். பஞ்சுவேஷன் மார்க் பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன், பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். லாஸ்ட் ஒன் என்ன எதில் இருக்குது? எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கா? அப்போது இந்த சென்டென்ஸ் என்னது? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். Fourth one, who is
going to see them? லாஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் பஞ்சுவேட்டட் என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின் மார்க் வச்சுருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லலாம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஃபோர்த் ஒன், கம் ஹியர். லாஸ்ட் ஒன் ஃபுல் ஸ்டாப் வேர்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போ இது என்னது, கமாண்ட். லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப்பில் முடிச்சிருக்காங்க, இது என்னது, கமாண்ட். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கமாண்டில் தான் கமாண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் செக் பண்ணலாம். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஸோ இது என்ன சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம், ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சதுனால ஸ்டேட்மெண்ட். ஃபுல் ஸ்டாப் இஸ் மார்க்ட் அட் த எண்ட். ஏன்னா எண்டிங் எதில் இருக்குது, ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. சப்ஜெக்டில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்ச ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருந்தோம், பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். இட் எக்ஸ்பிரஸ் எ ஃபீலிங். அவங்களோட ஃபீலிங்ஸை, யாரும் வரலையே, இங்கே யாருமே வரல அப்படிங்கிற ஃபீலிங்ஸை சொல்லியிருக்காங்க. அது என்னவா இருக்குது, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் கோயிங் டு see them. லாஸ்ட்டு கொஷின் மார்க்கில் முடிஞ்சதுனால இது என்ன சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். கம் ஹியர் இட் இஸ் கமாண்ட். லாஸ்ட் ஒன் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. கம் ஹியர் அப்படிங்கும்போது வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இது வந்து ஒரு கமாண்ட். ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், ப்ளீஸ் இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கமாண்ட் அப்படிங்கும்போது கம் ஹியர் கமாண்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் ஒன் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. ஒர்க் இன் பேஸ் அண்ட் சே த ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ஈச் அதர்ஸ். Do you hear any difference in the way it is spoken? Discuss and share with the class. Discuss the difference, the meaning of the sentence. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீ. நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட், செய்தி சொல்கிறது தான். ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்ன சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், இஸ் திஸ் அ பேனியன் ட்ரீ. இது பேனியன் ட்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷின் மார்க்கில் முடிஞ்சிருக்கு. அப்போ என்னது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. என்ன அழகு இந்த பேனியன் ட்ரீ. அப்போது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் முடிஞ்சிருக்கு. அப்போது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ. அந்த பேனியன் ட்ரீயை பாரு. அப்போது இது என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கமாண்ட், ரெக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இங்கே என்ன இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இம்பரேட்டிவ்னா எதில் சொல்லியிருக்கோம், வேர்பில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதான். ஸோ ஆன்சர் செக் பண்ணலாம். திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீ அப்படிங்கும்போது ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ்னு சொல்லலாம். இஸ் திஸ் ஏ பேனியன் ட்ரீ. இது பேனியன் ட்ரீயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது கொஷின் மார்க்கில் முடிஞ்சால் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அதில் என்ன டைப் ஆஃப்னா எஸ் ஆர் நோ டைப். அப்படின்னாக்கா இதுக்கு ஆன்சர் என்ன, எஸ் இல்லைனா நோ. இன்னொரு டைப் என்னென்னா WH டைப். இப்போ வாட், வேர்னு ஸ்டார்ட் பண்ணுறோம்லே, அதுவும் கொஸ்டின் மார்க்கில் தானே முடியும், அதுதான். அடுத்து வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ, இம்பரேட்டிவ். கமாண்ட் கொடுத்துருக்காங்க, இதை பாரு அப்படின்னு சொல்லலாம். கமெண்ட். ஸோ கமாண்ட், ரெக்வஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்தது அப்படின்னாக்கா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டார்டிங் வித் வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், read this sentence from the story carefully. Do give the commands or request or make a statement. Write C for a command and R for a request and S for a statement. ஸோ இங்கே வேர்ட்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அது கமாண்டாக இருந்துச்சுன்னா சீன் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெக்வஸ்ட்டாக இருந்தால் ஆர், ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் எஸ் அப்படின்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ரீட் பண்ணலாம். The tendril moved towards grandfather. Tendril moved towards grandfather. அந்த படரக்கூடிய செடி வந்து கிராண்ட்ஃபாதரை நோக்கி மூவ் ஆகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது, டென்ட்ரில் அப்படிங்கும்போது சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு நார்மலாக. அப்போது இது ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐ வாண்ட் அ ரூஃப் ஓவர் மை ஹெட். I want a roof over my head. லாஸ்ட் எண்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பு சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது என்னது, ஸ்டேட்மெண்ட். ப்ளீஸ் டோன்ட் கட் ட்ரீஸ். அந்த மரத்தை வெட்டாதீங்க. அப்போது ப்ளீஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்போது ப்ளீஸ் அப்படின்னாவே என்னது ரெக்வஸ்ட், ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடிஞ்சிருக்கு. அப்போது அது என்னது ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், we spend the whole day planting sapling. நாங்கள் ஹோல் டேவும் என்ன பண்ணோம், எங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், அந்த மரத்தை நட்டு வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப். அப்போ என்னது ஸ்டேட்மெண்ட். will you please remove the trees growing on the wall. will you please என்ன ப்ளீஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு கொஷின் மார்க்கில் முடிஞ்சாலும் இதை உங்களால் ரிமூவ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போது ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்னது அப்படின்னாக்கா ரெக்வஸ்ட். there was a forest on the island. அங்கே இருக்க அந்த தீவில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான். அப்போது ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், கோ டு த ரிவர் பெட். அந்த ஆற்றுப்படுகைக்கு போ அப்படின்னு. கோங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னது ஒரு கமாண்ட். த ஐலாண்ட் வாஸ் அ க்ரீன் பேரடைஸ். இந்த ஐலாண்ட் வந்து இந்த தீவு வந்து எப்படி இருக்குது, ஒரு பசுமையான சொர்க்கம் மாதிரி இருக்குது. சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு ப்ளஸ் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. அப்போ அது என்னது ஸ்டேட்மெண்ட். grown more trees to protect nature. நம்ம என்ன பண்ணணும், ட்ரீஸை நிறைய ட்ரீஸை வளர்க்கணும். ப்ரொடக்ட் நேச்சரை வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். இங்கே என்ன க்ரோன் அப்படிங்கிறது வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நோ சப்ஜெக்ட் இல்லை. ஸோ வேர்பில் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்னது கமாண்ட். நெக்ஸ்ட் ஒன், கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. தாத்தாவோட கனவு என்ன ஆயிடுச்சு, நனவாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கு. அப்போது ஸ்டேட்மெண்ட். ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஒன் ரெக்வஸ்ட், ஃபோர்த் ஒன் ஸ்டேட்மெண்ட், ஃபிஃப்த் ஒன் ரெக்வஸ்ட். ஏன்னா ப்ளீஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் ஸ்டேட்மெண்ட், செவன்த் ஒன் கமாண்ட், எயித் ஒன் ஸ்டேட்மெண்ட், நைன்த் ஒன் கமாண்ட், 10th ஒன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கும். கமாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்பில் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கும். ரெக்வஸ்ட் அப்படிங்கும்போது ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.